ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 18 அதாவது புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களோடு வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்க போகுது. இந்த அமாவாசையில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் துளாராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா பித்திருக்களுடைய ஆசிகளை பெற முடியும். இதில் பித்ரு அப்படிங்கிறது நம்மோடு வாழ்ந்து மறைந்து நம்முடைய முன்னோர்கள் தாங்க. அவங்கள நம்ம வழிபாடுகள் செய்கிறதுக்குரிய அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை. அதாவது நம்முடைய முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி பலரும் பார்த்திங்கன்னா பல காரணங்களால் நம்ம விட்டு போனவங்க, அவங்களுக்கு தவசம் செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அமாவாசை நாள். அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபாடுகள் செய்துக்கலாம். இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளை பொறுத்து இந்த அமாவாசை வழிபாடுகள் செய்துக்கலாம். சந்திரன் முழுமையாக மறைந்திருக்கக்கூடிய நாளை தான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும். அதாவது அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு வளர்பிறை போல் வளர்ந்துகிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அமாவாசை நாளில் தெரியாமல் கூட தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் தாங்க பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே சொல்லுது. ஸோ அதை நம்ம போக்கணும், அவங்கள சாந்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அன்றைய தினத்தில் அவங்கள வழிபட்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு நல்லாசிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்கிறோம். இப்படி நம்ம அவங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது அவங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல ஆயுள் கிடைக்கும், அழியாத புகழ் கிடைக்கும், உடல் வலிமை கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே பித்ருக்களால் மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். அதனால தான் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்து தர்ப்பணம் செய்யணும். இல்லைன்னா அன்றைய தினத்தில் பசுமாட்டுக்காவது அவங்களுடைய கையால் அகத்திக்கீரை கொடுத்துடணும். இதெல்லாம் தர்ப்பணத்துக்கு சமமான ஒரு விஷயங்கள். அமாவாசை தினத்தில் பித்ருக்களுக்கு பிடித்த உணவு வகைகளை செய்து அதை படையலிட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து காக்காய்க்கு சாப்பிட வைக்கணும். இந்த காக்காயை நீங்கள் சாப்பிட அழைத்து வைக்கணும். கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணக்கூடிய வழக்கம் காக்காய்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் காகங்கள் வடிவில் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுப்பாங்க. நாம் அளிக்கக்கூடியதை அவங்க ஏற்றுக்கிட்டு காலங்காலமாக நமக்கு நம்பிக்கை கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நம்ம செய்யக்கூடிய கடமைகள் அப்படின்றது ஒரு சிலது இருக்குது, அதெல்லாம் மறக்காமல் செய்யணும். அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாம். அந்த தினத்தில் மேலும் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் நம்முடைய உடலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஜீரண மண்டலம், மூளை, நீர்ச்சத்து இதெல்லாம் பாதிப்புகள் உள்ளாகும். அதனால தான் அந்த நாட்களில் விரத நாட்களாக நம்ம முன்னோர்கள் மாற்றி வச்சுருந்தாங்க. அதை நம்ம சரி செய்கிறதுக்காக தான் காய்கறிகளில் பாகற்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு, பூசணிக்காய், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நியதியே கொண்டு வந்தாங்க. காலங்காலமாக இதை தான் கடைப்பிடித்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்துக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சமையலில் தவிர்த்துடுவாங்க. ஜீரண கோளாறு வரும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் அசைவ உணவுகளை கூட நம்ம தவிர்த்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக செய்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே தவறானது கிடையாது. ஸோ உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் முன்னோர்களை வழிபாடுகள் செய்யுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மாத அமாவாசையிலையும் வழிபாடுகள் செய்யுங்க. அது உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப சுபிட்சமாக வாழ வைக்கும். அமாவாசைக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பதிவிலையும் பார்த்துட்டே தான் இருக்கோம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் துளாராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்களை இப்போ கொடுக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துளாராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஒருவருடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தாங்க. இந்த ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி துளாராசி நேயர்களுக்கு
இந்த அமாவாசைக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். துலா ராசி சுக்கிரனால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் ஒரு கலவையான மாற்றங்கள் தான் ஏற்பட போகுது. அதாவது கலவையான பலன்கள் இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கிரக மாற்றங்கள் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உழைப்புக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். அதனால் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து பயப்படவே தேவையில்லை. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு யோகமான ஒரு காலம் தான் சொல்லலாம். பணவரவில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே கூட வரக்கூடிய சவால்களை நீங்கள் எப்படியாவது வந்து எதிர்கொள்ள ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பணியில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வெற்றிகளை தான் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அமாவாசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பணவரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய அடிப்படையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்குது. அதாவது மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஆனாலுமே கூட உங்களுக்கு ஒரு சில நாட்கள் போக போக கண்டிப்பாக அதுவும் அமாவாசைக்கு அப்புறமா வருமானம் சீராக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும், ஒற்றுமை இருக்கும். உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட நீங்கள் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பம், காதல், திருமணம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து இருந்தாலுமே கூட அது வரும் போகும். அதாவது நிரந்தரமானது அது கிடையாது. அதே போல் வருமானத்தில் தடை இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் மாற்றி அமைச்சிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக வந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தை கண்டிப்பாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படுத்த போகுது. அது மட்டும் இல்லாமங்க உடல்லையும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். ஒரு சில துளாராசி என்பவர்களுக்கு திடீர் திருமணமானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதல் விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காதலும் வந்து கைகூடி வரும். காதல் திருமண பேச்சுவார்த்தைகள் கூட சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து திருமணத்திற்காக நீங்கள் இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா கிரகநிலைகள் சரியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும். எல்லாத்துக்குமே வந்து நல்ல நேரம் அப்படின்றது ஒன்று வரணும். அப்போ தான் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. அதாவது அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு வேலையில் எந்த சிக்கலும் இல்லாமல் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வேலை நடக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து கை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறமா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சீருடை சார்ந்த பணிகள், தீயணைப்புத்துறை, காவல்துறை இது மாதிரியான பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க, இல்லை அரசு உத்தியோகம் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல காலமாக இருக்கும். இந்த காலத்தில் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த காலகட்டங்களில் கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் தயவு செஞ்சு நழுவ விட்டுறாதீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டுட்டு புதிய வாய்ப்புகளை வந்து தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி புதிய வாய்ப்புகளை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் காலம் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போதும் இருக்கக்கூடிய விஷயங்களை கைவிடக்கூடாது. தொழில் ரீதியாகவும் எந்த ஒரு முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க, நிதானமாக எடுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நிதானமான முடிவுகள் தான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகுது. மேலும் இந்த காலகட்டங்களில் பணவரவு எந்த பிரச்சனையும் இருக்காது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தடைகளும் கூட உங்களுக்கு காலப்போக்கில் விலகி திருப்திகரமாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். எதிர்பார்த்ததை விட பொருளாதாரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் துளாராசி அன்பர்களுக்கு கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடையக்கூடிய ஒரு நாட்கள் வந்து நெருங்கியாச்சு. கிரக அமைப்புகள் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் ஆரம்பத்தில் அதாவது அமாவாசை தொடங்கி கொஞ்ச நாளுக்கு வந்து மந்தமாக இருந்தாலுமே கூட நாட்கள் போக போக உங்களுக்கு வருமானம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில், தொழிலில் எல்லாத்துலேயும் சாதகமான மாற்றங்கள் கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசாக்க வேண்டாம். அதாவது ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சின்ன சின்ன அளவில் பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட காலப்போக்கில் அது எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த துளாராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியும் சரி, குரு வேறு இப்போ வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு, நேராக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லா கிரகங்களுடைய மாற்றங்களுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும். அதனால் துணிந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து தைரியமாக செய்யலாம் இந்த காலகட்டங்களில். அதே நேரம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கணும்.
எந்த ஒரு உறவுகளுக்குள்ளேயுமே புரிதல் இல்லை அப்படின்னா தேவையில்லாத மனக்கசப்புகளானது ஏற்பட தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தேவையில்லாத கவலைகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் இருந்து வந்த எல்லா விதமான பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு துளாராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமை இல்லைனா சனிக்கிழமை 2 நாட்கள்லையுமே சாயந்தர நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்யுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி வழிபாடும், சனிக்கிழமைனா சனி பகவானை வழிபாடும் செய்யுங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இந்த அமாவாசை இருக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அமாவாசைக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கும். கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருந்துக்கோங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை துளாராசி அன்பர்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.